மக்களை காத்து ரச்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட குலசை முத்தாரம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த அம்மாவுடைய திருவாலயத்திலே தசராவை முன்னிட்டு நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அன்போடு நாமளை வரவழைத்து உள்ளார்கள். அட்வான்ஸ் கொடுத்து நாமளை அன்போடு வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இரு கொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என்றாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ கண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டோங்கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு சுந்தரி சவுந்தரி நிரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான சிறுநாடார் குடியிருப்புமான நகரத்திலே சிறப்பாக வந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்பிகை குலசைவாளும் முத்தாரம்மா காளியம்மாள் என கருள் புரிவார்.
கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் கூறு கணபதியே என் கூறு அப்பனே கனவிலையும் நான் மறவே
என்னை அருள் புரி கண் கொடுத்த காளியம் கலைக்கருள வேணும் பேரு வச்ச வேச்சியம் புத்திருக்கு வந்தருள் மூலமுகம் கொண்டவர் முப்புறத்தை ஆண்டவர் முக்கனிய முப்புடா முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் கற்கார்க்க வேணுமம் அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதா அடியானுக்கு அருள் புரி என் தாயனாகம் எனக்கருள வேணுமோ அம்பிகைய நடைகோள் அடியாளுக்கு அருள் புரி சக்திய பகவதி தற்கார்க்க வேணுமோ கலைக்கணாச்சி அம்பிகை கலைக்கணாச்சி அம்பிகை தாய கலைக்கருள குதூகலமா வந்திருக்கும் குலசை நகர் முத்தாரம் குழந்தைக்கு அருள் புரி ஞானமுத்தீஸ்வரர் நாயகிக்கு அருள் புரி மாயாண்டி சுடலாய்யா மகளைக்கு அருள் புரி Secchi
கணநாத நாமம் பெற்று கணநாத அண்ணாய் கணவரே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே அதாவது மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட குலசை முத்தாரம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த அம்மாவுடைய திருவாலயத்திலே தசராவை முன்னிட்டு நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அன்போடு நாமளை வரவழைத்து உள்ளார்கள். அட்வான்ஸ் கொடுத்து நாமளை அன்போடு வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது வரணும்னு சொன்னா அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். அதுக்கு அம்மாவுடைய அனுக்கிரகம் நாமளுக்கு இருப்பதனால அம்மா அருளால் நாமளை அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். வரவழைத்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாக நம்ம வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு வைங்க, அது என்ன ஒரு சாமியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு கோவிலா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் நாம ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலா பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா இப்போ நாமல் அனைவர்களுமே உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தால்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா.
ஐயன் பிறந்தா தான் அனைத்து தெய்வமே ஆலயத்துக்கு வரும். சாஸ்தா மட்டும் பிறக்கலன்னு வை, சாமி அப்படியே அவுட்டர்ல வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிரும். ஆமா, சாமி பிறந்தா தான் சாமி எல்லாமே உள்ள வரும் பாத்துக்கோ. ஆகையினால இன்னைக்கு நேரம் நம்மளுக்கு குறைவு. ஒரு நேரம் நிகழ்ச்சியா இருப்பதனால சாஸ்திரத்திற்கு 4 வார்த்தையை சாஸ்தாங்கதையை பிறவி செய்து விட்டு அரக்கன் கதையை பாடணும் அப்படின்னா சாமி 3வது நாள் மத்தியானம் தான் வந்து பிறப்பாரு. சில ஊர்ல அப்பவும் பிறக்க மாட்டாரு. ஏன்னா ஐயாவுடைய வரலாறு வந்து அவ்வளவு பெரிய கதை. நமக்கு இப்ப நேரம் இல்ல இல்ல, தாய்க்கு படிக்கிறதுக்கு தான் நமக்கு அதுக்கு தகுந்த நேரம். ஆகையினால் சாஸ்திரத்துக்கு சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு சக்தி கொண்ட என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா அட்டகாளி 8 பேரின் திருக்கதைகளை பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதையிலே பொருள் குற்றங்கள். சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறை இருந்தாலும் சாரீர குற்றம்னா அங்க எத்தனையோ ஊருக்கு போறோம், எத்தனையோ விதமான தண்ணிகளை குடிக்கிறோம். ஆமா, ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கும், ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கும், ஒரு ஊர்ல சுத்தமான ஆத்து தண்ணி கிடைக்கும், சில ஊர்ல தண்ணியே கிடைக்காது. அதனால தொடர்ந்த பாட்டு, ஓய்வில்லாத உழைப்பு. ஆகையினாலே சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். கற்றது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போல் இன்னொருவர் பாட முடியாது இல்லையா? ஆகையினாலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி, என்னால் தெரிந்தளவு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 விளை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினாய் ஏந்த சோதி மணி விளக்கே ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூனோ இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தரும ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார். உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். சரி, உத்திரத்துல பிறக்கல. அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பௌராண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் கையில் பிறந்தவர்க்கு கையனார்
கோயிலுக்கு வந்தது தப்பா நினைக்காங்க. அதான் தப்பா நினைக்கிய. எங்களுக்கு அது வேற ஒண்ணும் இல்ல. கொலவு பட சொன்னது நான் பாட்டுல தான் படிக்க முழுக்கு அப்படின்னு நினைக்காங்க. கோயிலுக்கு வந்தாச்சுன்னா கொட்டை அடிச்சாலும் வில்லு பாட்டு படிச்சாலும் சக்திக்கு உகந்தது இந்த குலவ சத்தம் தானே. இது இயற்கையா உள்ளது. போடுங்க அம்மா ஒரு குலவ நாய பொண்ணான மை குலவ முக்கா முக்கா மூணு நேரம் தாய முதற் குலவ போடுங்கம்மா. அவர் குலவை இட்ட மக்களுக்கு ஆத்தா கோடி வரம் கொடுப்பான். அவ வாக்கு சொன்னா தப்பாது, அம்மா வரம் கொடுத்தா பொய்யாது. அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக கரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமி ஆதிவல்லி கைலாசத்தில் ஆதிவல்லி கைலாசத்தில் ஆணி பெண்ணால் முடிவுறுங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார் அங்கே அரணோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார். இந்திரலோகம் தன்னதில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார். சத்தியலோகம் தன்னதில சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார். அவை கூண்ட லோகத்தில அச்சை மாலும் லட்சுமியும் அங்கே லட்சுமி பவுசுடனை கொலுவிருந்தார். அவர் பவுசுடனை கொலுவிருந்தார். முற்பட்டு முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்கே அகத்தீசர் அம்புலத்தீசர் அழகு கலை கோட்டு மாமுனி அமரர் தேவர் முனிவரும் அஷ்டதிக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலுவிருந்தார். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தை சூரியனும் ஆகாயத்தை சூரியனும் அன்பு கொலை சந்திரன் ஆகாய வாணியோடு அன்னை தென்காதேவி கொலுவிருந்தாள். அன்னை தென்காதேவி கொலுவிருந்தாள். அங்கே கொலுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் கரை கண்ட பகவானுக்கு தீவலோக ரம்பையில் திருநடனம் ஆடுவார். ரம்பை வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியா வருவாளா உல்லாசமா பாடுவாள். மேனகையா வருவாள் விருதங்கமும் போடுவாள். சரஸ்வதி வருவாளா அம்மா சங்கீதங்கள் பாடுவாள். அம்மா சங்கீதங்கள் பாடுவாளா. அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே என்னையா
ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் அவர் நீலகண்டனாக கரை கண்டனாக ஆமையா காலகண்டம் மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் ஆமையா காலாகலன் காமாலை கண்ணன் ஆமா கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் ஆமையா திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆமா சக்தியோட ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலை எல்லாம் ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? மண் உலகிலே மனிதர்கள் நாமல் அனைவர்களுமே நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகவே இந்த உலகத்தை படைத்தார். நாமலை படைத்தாலும் படைத்தார். உலகத்தில் உள்ள மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவை கொடுத்து மனிதராகப்பட்ட நாமலுக்கு மட்டும்தான் ஆண்டவன் 6 அறிவை கொடுத்தாராம். 6வது அறிவு அதுதான் பகுத்தறிவு என்பார்கள். அந்த ஞான ஒளியை கொடுத்து ஆண்டவன் நாமலுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவங்களை படைத்தார். 3 ஆசைகளை கொடுத்தார். மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. 3 ஆசைன்னு சொல்லி இந்த 3 ஆசைகளையும் கொடுத்து மண் ஆசைன்னா தோப்பு வாங்கணும், துறவா வாங்கணும், மண்ணும் மனை வாங்கணும்னு நம்ம ஆசைப்படுகிறோம் பாத்தீங்களா? ஏக்கர் கணக்குல ஒரு ஆளு சும்மா நமக்கு நிலத்தை தாராங்க நம்ம வேண்டாம்னு சொல்லுவோமா? தோட்டத்துல வரப்பு வெட்டினா அவன் வரப்பையும் சேர்த்து வெட்டி போடுவாங்க. அதான் மண் ஆசை. அவர் இந்த பக்கம் வெட்டுவாரு, அந்த அந்த பக்கம் வெட்டுவாரு, மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். பிறகு அதுதான் மண் ஆசை. பொன் ஆசைன்னு சொன்னா பெண்ணா பிறந்தவ ஒரு திருமணமா இருந்தாலும் ஒரு கல்யாண வீடு நடக்கும் போது நன்மை தன்மையாச்சு அப்படின்னா கழுத்து நிறைய சங்கிலி போடணும் நம்ம ஆசைப்படுகிறோம். காத்துக்கு தோடு, கையுக்கு வளையல், கழுத்து நிறைய தங்கமா வாங்கி அணியணும்னு ஆசைப்படுகிறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேருதான் பொன் ஆசை. பெண் ஆசைன்னு சொன்னா 3வது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. ஆமா, கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா. ஏன்னா சும்மா எல்லாம் கொடுக்காங்க. சும்மா கொடுத்தாலும் உங்களுக்கு கை நிறைய ரொக்க பணம், கழுத்து நிறைய தங்க நகைய போட்டு எங்க பிள்ளையும் கொடுத்து உங்களுக்கு வண்டிக்கு வண்டி சாப்பாடு பொங்கணும்னா கூட பண்ட மாத்திரம் வாங்கி தான் கொடுக்கும். அப்படியா? அப்போ இத்தனையும் கொடுத்தாதான் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ஏன் அங்க வாங்க, எங்க பிள்ளைக்கு நீங்க கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க நகையும் போட்டு சுருள் பணத்தையும் கொடுத்து நீங்களே கட்டிக்கிட்டு போங்க அப்படின்னா சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா என்ன செய்வாங்க? எனக்கு வயசாகி போச்சு, எங்க அண்ணனுக்கு முறை சித்தப்பா முறை வேணும், அதனால வேண்டாம் உங்க பெண்ணை வச்சுக்கங்கன்னு போயிருவாங்க. அப்புறம் அதான நியாயம். அதுதான் பெண் ஆசை அப்படிங்கிற. அப்போ ஆண்டவன் நாமலை எல்லாம் விதமாகவே படைத்து நாமலுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தாரா. அந்த எண்சான் உடம்பிலே ஒரே ஒரு சான் தான் நமக்கு வயத்தை கொடுத்தார் கடவுள். அந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல என்ன பாடுபட்டு இருக்கோம். காய்ச்சல் வந்தாலும், கால் வலி வந்தாலும், குறுக்கு வலி வந்தாலும், தூக்கம் இல்லாம இருந்தாலும் அங்க போனா 10 ரூபா கிடைக்குமா? இல்ல இந்த வேலை பார்த்தா 10 ரூபா கிடைக்குமா? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுக்கலாம்
கொடுக்கலாமா ஒரு பண்டை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு ஆணும் பெண்ணும் இந்த ஒரு சான் வயத்துக்கு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் உலகத்துல. ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு இந்த பாடுன்னா உடம்பெல்லாம் ஆண்டவன் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? ஒண்ணுமே செய்ய முடியாது. காலையில 2 கிளாஸ் காபி, சரி 8 மணிக்கு 10-15 இட்லி, மத்தியானம் 2 தட்டு சோறு, சரி என்னத்த போட்டாலும் அத்து போயிருது. ஆமா, நைட்ல 4 சப்பாத்தி. அதுக்குத்தான் ஆண்டவன் இதுக்கு மேல உனக்கு உடம்பே வேண்டாம்பா, உனக்கு உருவம் தேவையில்லை அப்படின்னு சொல்லித்தான் தலைக்கு பகல் 30 நாளிகை அப்படின்னா அது 12 மணி நேரம். இரவு 30 நாளிகை இரண்டையும் சேர்த்தா 60 நாளிகை. 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம் என்பார்கள். அப்படியா? 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுது. பகலெல்லாம் நமக்கு ஓய்வில்லா உழைப்பு, இரவெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை. ஆண்டவன் இவ்விதமாகவே நாமலை எல்லாம் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களை படைத்து ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து படைத்ததோர் மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் வடியிழக்க வேணும் என்று அவர் எப்படி வடியிழந்து வருகின்றார்? சாமி படைத்த சிவன் உலகம் எல்லாம், அவரை படைத்த சிவன் உலகம் எல்லாம், பட்டினியும் இல்லாமல் அவரை படியிழக்க வேணும் என்று அங்கே இரேழு உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு பகவான் இறையழக்க வேணும் என்று அவர் ஆதி சக்தி இடமதில ஆதி சக்தி இடமதில அளக்கும்படி வாங்குவாரா, ஆண்டவன் அளக்கும்படி வாங்குவாரா. அந்த ஆண்டவன் சிவபெருமான் வரும்போது ஆதிவரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி இறைவன் எப்போது வருவார் என்று சொல்லி வழி மீது விழி வைத்து காத்திருந்தாலும் அந்த பார்வதி. அவெல்லாம் பொம்பளையா? ஏன் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இந்த கடவுள் படியிழந்து வந்தானே அவரை எதிர்பார்த்திருக்காக பத்தியில நம்ம வீட்டுல இருக்குகள என்ன அவன் வேலைக்கு போனா சரி, அவன் வந்தாலும் சரி, இதோட ஒளிஞ்சாலும் சரி. அதாவது வேலைக்கு போற மனுஷன் காலைல சந்தோஷமா போறீரு, சரி சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது ஒழுக்கமா வரணும்ல. நான் எப்படி வந்தேன்? நீர் வரும்போது 4 நாளா வரும்போது, அதாவது அவர் போகும்போது நல்ல மாப்பிள்ளையா டிப்டாப்பா போறாரு. சரி, வெள்ளை வேட்டி தான், வெள்ளை சட்டை தான், 10 ரூபாய் வச்சாலும் 20 ரூபாய் மாதிரி தெரியும் பாத்துக்கோங்க. சட்டை அந்த வேலை பாக்கு. ஆமா, அப்படி சட்டை போட்டிருப்பாரு. ஆமா, நெத்தி நிறைய பட்டை அடிச்சு சந்தனம் போட்டு வச்சு உத்தராஜ கொட்டை
போட்டு போனா எப்படி இருக்கும் பாக்க? ஆமா அழகா இருக்கும். மாப்பிள்ளை மாதிரி இருக்கும். வரும்போது அப்படி வந்தாத்தனாச்சு. வேற எப்படி வருவாரு? வேலைக்கு போகும்போது அப்படித்தான் போறாரு. சரி. வரும்போது பார்த்தா என்ன இவரு 7 மணி 8 மணி இருக்கும். சரிதானே. வேலை முடியும் 5 6 மணிக்கு. இவர் வீட்டுக்கு வருவாரு 8 9 மணி ஆகிடுதுன்னு வைங்களேன். என்ன ஆகும்? 8 அடி ரோட்டை 16 அடி அளப்பாரு. ஏன் அங்க சர்வே பண்ணலையோ? சர்வேர் வந்த வரத்தான் செஞ்சாரு. அவர் சரியா அளக்கலே என்னமோ அவர் போய் அளந்துகிட்டு இருக்காரு. இவர் அளந்துகிட்டு இருக்காரு. வேற வரும்போது அப்படியே அளந்துகிட்டு மட்டுமா வருவாரு. அவர் இடுப்புல கட்டி இருக்காரு வேட்டி. அந்த வெள்ளை வேட்டி அவுத்து தலையில பெரிய வீராப்பு தலப்பா கட்டி இருப்பாரு. அவன் போட்டிருக்கார மேச்சட்டை. அந்த மேச்சட்டைய கலத்தி கக்கத்துல வச்சிருப்பாரு. தோல்ல போட்டிருந்தாரே ஒரு துண்டு. துண்டை இந்த வடிவேலு மாதிரி கையில சுத்திக்கிட்டு எவம்ல இருக்கா என்ன மிஞ்ச அப்படின்னு தெருவுல வம்பழுதுட்டே வருவாரு. அவளுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியாது. நேரா வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல பக்கத்து வீட்டுல போய் நிப்பாரு. அவர் வெஞ்சாமரம் கொண்டு வீசினாலும் அதுக்கு பிறகுதான் வீட்டுக்கு வருவார். வேலைக்கு போற ஆம்பளை உழைச்சி 500 ரூபாய்க்கு உழைச்சாமன்னா சரி அழகா பொண்டாட்டி கையில கொண்டு கொடுத்தாமன்னா அவன் மதிப்பா. சரிதான். இவன் 500 ரூபாய்க்கு உழைக்கான். அதாவது நீ சொல்வது வாஸ்தவம் தான். அந்த காலம் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்தரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியை தூக்கி போட்டு காடுகரைக்கு வேலைக்கு வருவாரு. அவர் வேலைக்கு வந்தார்னா பேயாமலை பெருமலையில வீரச்சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டுவாராம். அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையில வரப்பு வெட்டி எரிஞ்சா முதுகுல விழுந்திருக்கு மண். அந்த காலம் அப்படி ஓங்கி 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 வெட்டுவாராம். இப்ப நீங்க வேலைக்கு போனா அப்படியா ஆளை கண்டா ஒரு மாதிரி காங்கலேனா ஒரு மாதிரி அவர் வந்தா மண்ணை முதுகுல அள்ளி போட்டுக்கிடுவான். வேலை பார்த்த மாதிரி தெரியணுமா? ஆனா அப்ப அப்படி கிடையாது. அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டி எறிந்தார்னா அப்ப சம்பளம் எவ்வளவுங்க? வெறும் 1.25 ரூபா. என்ன ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ அது பெரிய துட்டு. அப்படியே கார் வாங்கி அரிசி ஊத்திருக்கு. ஒரு பக்கம் அரிசி. அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஐயா வீட்டுக்காரி கையில கொடுத்தா என்ன ஆகும்? பெண்ணா பிறந்தவா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டையை அவிச்சு ஒரு வெந்நீர் எண்ணெய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நிப்பாளா. அவ சிரிச்ச முகம் சீதேவியா நின்னான்னா இப்படியா சிரிப்பா? இப்படின்னா அவர் வீட்டு பக்கமே வரமாட்டாரு. மூதேவி எப்படியா சிரிக்கி இவளுக்கு என்னமோ ஆச்சுன்னு வீட்டு பக்கமே வரமாட்டாரு. சிரிச்ச முகம் சீதேவின்னா பல் தெரியாம புன்னகை சிந்தி நிக்கணுமா, பார்ப்பதற்கு லட்சுமி கடாசமா தெரியணும். அப்போ சிரிச்ச முகமா சீதேவியா நின்னு ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ வாங்க அடுத்து உட்கார வேண்டாம், நான் கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி அந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். அந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டானா எப்படி இருக்கும்? காட்டுல ஆணையை தூக்கி சிவந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனையை தூக்கி விட்டத மாதிரி உடம்புக்கு அவ்வளவு லேசு கொடுத்துருமா. அதான் ஒரு அன்பு. அப்போ அவரும் அப்படி வேலை பார்த்தாரு, அந்த அம்மாவும் அப்படி பணிவிட பார்த்தா. இப்ப நீங்க பார்க்க வேலைக்கு உங்களுக்கு தேய்க்க வேண்டியதான். செங்கல் எடுத்து பாருங்க 4 இழுப்பு இழு பிறகு இல்ல செவரு நல்ல கார செவரு தான் நல்லா வச்சுக்கிட்டு தேய் அப்படியே முதுகுல ரத்த காடாவட்டும் அப்படின்னு சொல்லுவா. சரி போய் காலையில வேலைக்கு போயிடுவேன். காலைக்கு போய் 500 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன். சரிதான். கூட பக்கத்துல நிக்க ஆள்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி சரி 1000 ரூபாய் குடிச்சிட்டு நம்ம ஆளு ரோட்ல படுத்துருவேன். நல்ல யோகியா இருந்தா ரொம்ப நல்ல மதிப்பா இருக்கும். பொண்டாட்டி எப்படி போறானே பிள்ளை எப்படி போறா எனக்கு தேவை. அப்படியா? நம்ம உடல் சம்பந்தம் நமக்கு தேவை. சரிதான கேட்டேன். பகவான் அப்படியா? ஆனா பகவான் சிவபெருமா அப்படி இல்ல. படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழந்து வரும்போது தலைத்து வந்த பகவானே தலைப்பாரி கொடுப்பார். இழைத்து வந்த ஈசனுக்கு இளப்பாரி கொடுப்பார். அடியிழந்த பகவானே பகவானே அவன் பாலும் பழம் கொடுப்பார்.
கலைப்பாரி இளைப்பாரி கைலாசத்திலே குலவிருந்து வருகிறார்கள். அப்படி இருவேர்களும் குலவிருந்து வருகின்ற போது மறுநாள் பொழுது விடிந்தது. பார்வதி பகவானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, என்னைக்குமே நீங்க உலகமெல்லாம் படி இழக்க போறீங்க. அப்படி நீங்க உலகமெல்லாம் படி இழக்க போகும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? யாரை வணங்கி வரார்? அம்மா பார்வதி, உலகத்துக்கே படி இழக்கும் போது உடையவன் என்னைத்தான் கடவுளாக வணங்கி வருகிறார்கள். அப்படி இருக்கும் போது இந்த இறைவன் மீது உனக்கு என்னடி சந்தேகம்? ஆண்டவா, உலகத்துக்கே கடவுளாக இருக்கிறேன்னு தாங்கள் தான் சொல்லுகின்றீர்கள். ஆம் பார்வதி, 10 பொருளுக்கும் பகவான் நான் தான் அர்த்தமா இருக்கிறேன். 10 பொருள் என்றா என்ன இறைவா? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய மனுநந்தாண்டியா, இரவும் நான் தான், பகலும் நான் தான், இருளும் நான் தான், ஒளியும் நான் தான், பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தான் பார்வதி. சுனாமியும் நான் தான், சுழலும் கோள்களும் நான் தான், சூறாவளியும் நான் தான், 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தானம்மா. அப்பேற்பட்ட ஆண்டவன் மீதா உனக்கு சந்தேகம்? உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லை இறைவா. 10 பொருளுக்கு அர்த்தமா இருந்து பார் உலகத்துக்கே கடவுளா இருக்கக்கூடிய தாங்கள் ஏன் எனக்கு தெரியாமல் இரு பேர்களை நீர் வணங்க வேண்டும்? எதற்காக? அம்மா பார்வதி, உலகத்தை ஆண்டவை நாம் அடைத்து காத்து ரசித்து வந்தாலும் காலையிலையும் மாலையிலையும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? இருக்காது, ஒருபோதும் ஒளி கிடைக்காது. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனார் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன் பார்வதி. ஆண்டவா, அது எப்படி உங்களுடைய இரு
கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? பார்வதி, என்ன உனக்கு சொல்ல மட்டும் நான் அர்த்தங்களையும் சொல்லிவிட்டேன். சொல்லிட்டேன். நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் இனி உன் கடமை அப்படின்னு ஆண்டவன் சொல்லிவிட்டார். சரி. பார்வதி பார்த்தா என்ன செய்கிறா? சரி, ஆண்டவன் சொல்வதில் குத்தம் இல்ல. இல்ல. 10 பொருள் சொன்னாரா? 10 பொருள் ஏதாவதுல நம்ம பேரை சொன்னாரா? ஏதாவது ஒரு வார்த்தை. சரி, அவர் வலது கண்ணன் சூரியம்னு சொல்லுதாரு. ஆண்டவன் திரு உடம்பில் எடப்பாக வர நமக்கு தான் கொடுத்திருக்காரு. அப்ப இடது கண் நான் பார்வதி தானே சந்திரனா இருக்கணும். அவன் இருக்கணும். அதை ஏன் இந்த ஆண்டவன் சொல்லல? நம்மள சொல்லலையே. ஒருவேளை உண்மையா இருக்குமா? இருக்குமோ? இல்ல ஆண்டவன் பொய் தான் சொல்லி இருப்பாரா? சொல்லிருப்பாரா? அது எப்படி ஆண்டவனார் இரு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? அதானே கேட்டேன். இன்னைக்கு இவர் கண்ணை மறைத்து சூரியன் வராரா சந்திரன் வராரான்னு பரிசோதனை பண்ணி பாப்போமே. யார் வரான்னு பாப்போம். என்ன பிறந்தவா? என்ன ஒரு காரியத்தை நம்பலைன்னு சொன்னா அதற்கு தகுந்ததை செய்து முடித்தா தான் மனசுக்கு ஆறும். அவன் இல்லன்னு சொன்னா உறக்கம் வராது. உறக்கமே வராது. அவன் அச்சடி விச்சடியா வந்துரும். அத மாதிரிதான் இந்த பார்வதி நினைக்க. என்ன செய்யற? ஆண்டவன் சொன்னது உண்மையான இன்னைக்கு நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். பார்க்க வேண்டும். என்ற அரணாருக்கு தெரியாமல் என்ன செய்கிறார்? ஆதிசக்தி இறைவனார் பின்னால் ஓடி வந்து இருகரத்தை எடுப்பார். இருகரத்தை எடுப்பார். ஈசங்கண்ண ஒத்துவார். பகவான்கண்ண ஒத்தியார். பார் உலகம் இருளார். சிவகண்ண ஒத்தியார். சிவ உலகம் இருளார். கடவுள் கண்ண ஒத்தியார். கடவுள் கண்ண ஒத்தியார். ஐயா கலி உலக இருளார். என்ன வேலை பார்க்க முடியும்? ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன? நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? ஆமா. இப்போ படுத்து உறங்கணும் அப்படினாலும் காத்தாடி வேணும். நம்ம காத்தாடி வேணும்ல. காத்தாடி இல்லாமயா? ஏசி இல்லாமலே யாருக்கும் உறங்க வர மாட்டேங்குது. ஏசி வேணும்ல. சில பேர் ஏசிலே படுத்து உறங்கிட்டாங்கன்னா அதுவே பழக்கமா போகும். அப்படியா? சில பேர் காத்தாடியிலே படுத்து தூங்கினா அதுவே விளக்கமா இருக்கும். சரிதானே. சில பேர் சும்மா படுத்தாலும் மொட்டை மாடியில தூங்கினாலும் நல்லா உறக்கம் வந்துரும். அதானே கேட்டேன். வீட்டுல இருட்டா இருந்தாலும் சரி, நம்ம படுத்தாலும் ஒரு டேஞ்சர் லைட்டை போட்டு படிக்கணும். டேஞ்சர் லைட் அவன் இரவு பல்புன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்படியா? அது போடாம படுத்து தூங்கணும்னா வாயில மிதிச்சிடுவான். பரவாயில்லை, ரா லைட்னு சொல்லுவாங்க. அதுதான் விடிபல்பு. விடிபல்பு விடிபல்பு போடாம தூங்கணும்னா ஏன் போடாம தூங்குனானே? பெண்ணா பிறந்தா எஞ்சி வெடிகளே போவா. வாயில மிதிச்சிடுவான். பரவாயில்லை. அப்படியா? நீ ஓரமா படுத்து உறங்க, அவையா வாயில மிதிக்க? ஓரமா படுக்கணும். சரிதானே. கொஞ்சம் வெளிச்சம் தான் தெரியும்ல. அப்ப இருட்டுக்குள்ள உலகத்துல எந்த வேலையுமே பார்க்க முடியாது. முடியாது. உதாரணத்துக்கு கரண்ட் போயிடுதுன்னு வைங்களேன். எந்த வேலையும் பார்க்க முடியுதா? காலையில எழுந்திருச்சு இட்லியை சுட்டு தோசை அவிச்சானா? இட்லியை சுட்டு தோசை அவிச்சா? எந்த ஊர்ல? எங்க ஊர்ல. அப்படியா? எங்க ஊர்ல இட்லியை சுடுவோம், தோசை அவிப்போம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அவ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாம்பிராணியா மணக்கும். அதுதான் கேட்டேன். இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு அந்த அம்மா அதுக்கு சட்னி வைக்கணும்னு தேங்காயை சில்லு போட்டு அப்பந்தான் மிக்சியில அள்ளி போட்டுருப்பா. பாத்துக்கோ. அந்த காலம் அம்மி இருந்துச்சு, மையா அரைச்சாங்க, தாளிச்சாங்க, 8 வீட்டுக்கு மணத்துச்சு, சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. எந்த வீட்டுல அம்மி இருக்கு? வீட்டுக்கு வீடு இப்ப மம்மி தான் இருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. அந்த மிக்சியில வச்சு அரைச்ச சட்னிய 1 மணி நேரத்துல காலி பண்ணணும். இல்லன்னா அது ஆவாது. ஊசி போயிரும். அதே மாதிரி அம்மியில போட்டு அரைச்சு அத சட்னி வச்சா பகமுழுக்கு முடிஞ்சாங்க. அம்மியும் இல்ல, உரலும் இல்ல, ஆட்டுக்கல்லும் இல்ல. இதெல்லாம் எங்க இருக்கும்? அம்மி இருந்தாலும் சில வீட்டுல இருக்கு. இருந்தாலும் கொல்லப்புறத்துல பின்னால துணி துவைக்க வச்சிருக்காவோ, நல்லா அழுக்கு போகுமா? ஆமா, அதுல அடிச்சாதான் நல்லா அழுக்கு போகும். பாத்துக்கோ, அதுக்கு அம்மி. சரி. இந்த ஆட்டு உரல் இருக்கு பாரு, அது எங்க இருக்கு? இந்த உரல் எல்லாம் குப்பரை கவட்டி போட்டு வெறும் மூலையில உட்கார்ந்து இவதான் தலைமை. அவளை சுத்தி 4-5 பேர் உட்கார்ந்து மீட்டிங் போட, ஊர் புரண்டி பேசுவதற்கு. அதுக்குதான் இப்ப உரல குப்பரை கவத்தி போட்டிருக்காங்க.
ஆமையா. ஆனா அந்த இப்போ உள்ள நேரத்துல அதெல்லாம் இல்ல பாருங்க. திருவள்ளு தெரியுமா? திருவள்ளு இருந்துச்சு, இப்ப இங்க இல்ல. இல்லையோ? அம்மையே இல்ல. திருவள்ளுக்கு யாருக்கு தெரிய போகுது? அதான் தெரியாது. திருவல்லாம் உளுந்து அதுல போட்டா தான் துளிய உரிக்கலாம். அவன் கேப்பைய போட்டாலும் திரிப்பாங்க. களி கிண்டி கருவாட்டு குழம்பு வச்சுட்டா சூப்பரா இருக்கும் அந்த காலத்துல. கேப்பைய வந்து அதுல திரிக்கணுமா? ஆமா, திரிச்சு களி கிண்டி சாப்பிட்டு கருவாட்டு குழம்பு வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும், அருமையா இருக்கும். சரி, அப்ப அந்த அம்மா மிக்ஸில எடுத்து போட்டு என்ன அப்பந்தான் கரண்ட்ல வச்சு சுவிட்ச போடணும்னு கைய கொண்டு வப்பா. சரிதானே? உடனே கரண்ட் போயிடும். ஐயோ, கரண்ட் போயிட்டுன்னு வை, உங்களுக்கு வரும் பாரு வேகம். ஏன் வருது? வேதியில போவான் கரண்ட். ஐயோ, இப்ப பாக்க உருவிட்டானா நான் எங்கன போய் சட்னியை வைக்க? அந்த புண்ணியவாளை இவன் பாவி மனுஷன் குடிகாரன் ஏத்தே ஈயமா கதறிக்கிட்டு இருக்கான். அவன் கதறதான். இவன் ஒருத்தன் பள்ளிக்கூடம் போகணும்னு துள்ளிக்கிட்டு வாரான். துள்ளுதான். யாரெல்லாம் பாக்க அந்த வயர்மேன் சார் அப்படின்னு அவர் எங்க இடந்து தொங்கிட்டு இருக்காரோ கரண்ட்ல. அவன் லைன் வீட்ல இருந்து பேசிக்கிட்டு இருப்பான். லைனை பிரிச்சு அடிப்பாரு. பரவே அத போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கரண்ட் இல்லைன்னா நம்ம வீட்ல கொஞ்ச நேரம் இருக்க முடியல. சரி, உலகமே இருளா இருந்தா என்னமே பார்க்கவே முடியாது. அப்ப சிவபெருமான் பார்த்தார். என்ன பார்வதி இவ என்ன பொம்பளை 10 பொருளுக்கு அத்தமா சொல்லி நம்ம மேல இவளுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரலையே. அப்படி இருப்பதனால இந்த ஆதிபரா சக்தியாகப்பட்ட பார்வதா தேவியை வேலை பாருங்க. ஆதிபரா சக்தியாகப்பட்ட பார்வதிக்கு நமக்கு இருக்கும் 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். மூன்றாவது கண் நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று அந்த ஆண்டவன் என்ன செய்தார் தெரியுமா? சாமி உச்சி கண்ண திறப்பார், உச்சி கண்ணை பகவான் திறப்பார், அவள் உலகில் ஒளி கொடுப்பார். சாமி நெச்சி கண்ணை பகவான் திறப்பார், நெச்சி கண்ணை திறப்பார், அவரால் நீண்ட ஒளி கொடுப்பார். சாமி திறப்பார், அவர உச்சி கண்ணை திறந்த போது இந்த உலகம் எல்லாம் ஒளியாச்சு. அவர் நெச்சி கண்ணை திறந்த போது நீண்ட ஒளி ஆகுதையா. ஆண்டவை ஆங்காரம் கொண்டு நெச்சி கண்களை திறந்த போது அந்த நெச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு வீர சுரூபங்களோடு காளி அம்சத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்தார். ஆடவே